வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் டேஸ்ட்டான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்கங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் மிளகாய் வத்தல், கொஞ்சமாக விதை கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேங்க. ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எள்ளுங்க, கருப்பு எள்ளு இருக்குது பாருங்கள், கருப்பு எள்ளு கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு இரும்பு சீனா சட்டியில் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இரும்பில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எள்ளு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கணுங்க. அந்தளவு வெடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எள்ளு வந்து நல்லா படப்படான்னு வெடிச்சிட்ருக்கு, நல்லா பொரியுது பாருங்கள் எள்ளு. இந்த மாதிரி பொரியும் போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. எள்ளோட ஸ்மெல்லு வந்து கொஞ்சமாக இருக்கணுங்கிறதுக்காக எள்ளை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து படப்படன்னு பொரிய விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்ல படப்படன்னு பொரிஞ்சிட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் நிலக்கடலையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வறுத்த கடலை தாங்க இது வந்து லைட்டாக அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் புளிக்காய்ச்சல் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்து வைக்கேங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவு இப்போ எடுத்துகிட்டு மீதி நான் வந்து வச்சுருப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இது வந்து கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப வந்து ஃப்ரை ஆக வேண்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து போட்டு சாதத்தை கிளறிட்டு மீதியை ஒரு பாட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கைப்படாமல் வச்சுருந்தோன்னா எதுவுமே செய்யாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வாசம் அப்படியே இருக்குங்க. பாட்டில் அப்படியே அடைச்சி வச்சுருங்க. இப்போ மிளகாய் வத்தலுங்க, காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து போடுறேன். அதில் நான் வந்து ஒரு 6-7 வத்தல் வந்து போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. மிளகாய் வத்தலோட கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. புளியோதரையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வச்சுருந்து அதாவது அந்த தொக்கை வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வச்சுருந்து அப்புறம் நம்ம கிளறும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புளியோதரைக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கிளறி கொடுத்துக்கலாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தொக்கு பண்ணி எடுத்து பாட்டில் அடைச்சி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருச்சு பார்த்தீங்களாங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும் புளியோதரைக்கு. வேறு எந்த எண்ணெயும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பொடியை வந்து இதில் போட்டுடுறேன். மிளகாய் வத்தல், கொத்தமல்லி, ஜீரகம், எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிக்சியில் திரித்து அதையும் போட்டுட்டு இப்போ புளியை வந்து ஊற்றிக்கலாம். புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி புளியையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், புளியையும் ஊற்றியாச்சு, பொடி போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நம்ம மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இதில். இப்போ பார்த்திங்களா, அந்த மிளகாய் வத்தலோட கலர்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் தேவையான அளவுக்கு. ஆனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சாதத்தில் போட்டு கிளறும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட வேண்டியது வருங்க. இப்போ பாருங்கள், உப்பு போட்டாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, தெருக்கி நல்லா வெளியில் கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. தீயை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா வெளியில் வந்து எண்ணெய் தெறிக்காது. எண்ணெய் தெறிக்கி பார்த்தீங்களா வெளியிலலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ அதோட கலரே மாறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளியோதரை மிக்ஸோட கலரே கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வாசமாக இருக்குங்க. பெருங்காயத்தூளோட வாசத்தில் புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து பொரிக்கடலை துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு புளியோதரைக்கு பாருங்கள், நல்ல தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களாங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அது வந்து நல்லா குழம்பு மாதிரி ஆகிட்டு பாருங்கள். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணியாக இருந்து நம்ம வந்து புளியோதரைக்கு விரவுனோன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் வச்சு நம்ம புளியோதரைக்கு விரவுனோன்னா நீங்கள் இப்போ விரவி வச்சிங்கன்னா இப்போ எந்த டைம் விரவிருக்கீங்களோ மறுநாள் அந்த டைம் வரைக்கும் அந்த புளியோதரை வந்து எதுவுமே பண்ணாதுங்க. ஊசாது, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வராது, எதுவுமே பண்ணாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் கூட அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டு. அது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா சாதம் வம்பா போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல், இந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக இந்த மாதிரி வர்ற பதத்தில் நீங்கள் வந்து விரவுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சூடாக சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ சாதத்தில் வந்து இதை போட்டு நம்ம கிளறிக்கலாங்க. மிக்ஸியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நான் கிளறிக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு சாதத்தில் போட்டு கிளறும்போது நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் கிளறி காட்டுறேன் பாருங்கள். கிளறும்போதே வாசம் சூப்பராக வருதுங்க. அப்படியே இந்த கோயிலில் சாப்பிடுவோம்ல புளியோதரை, அதே ஸ்மெல் அப்படியே வருது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், எல்லாத்தையும் விரவியாச்சு. பாருங்கள் புளியோதரையை எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குங்க. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். லஞ்ச் பேக்குக்கும் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.